வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. சென்னையில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் ஓய்வு பெற்ற ஐஜி மாணிக்கவேல் வீடு அமைந்துள்ளது. இவருடைய வீட்டில் சுமார் 7 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். அதாவது சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷாவை பொய் வழக்கில் கைது செய்ததாக கடந்த 2023 சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது அதற்காக பொன் மாணிக்கவேல் வீட்டில் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1 வருடத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தயாநிதி அழகிரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்மாவின் பக்தர்கள் யாரேனும் செருப்பு வீசினாலும் விளக்கமாறுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தாலும் நாங்கள் பொறுப்பல்ல என திமுக அமைச்சர் அன்பரசனுக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார். கார் பந்தயம் தேவை என்றால் ஜெயலலிதா அமைத்து கொடுத்த மைதானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே? போக்குவரத்து மிகுந்த நகரின் மையப்பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மக்கள் பணத்தில் விளையாடுகிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் போட்டியில் தோற்ற மாணவர்களை உடற்கல்வி ஆசிரியர் எட்டி உதைத்த காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூரில் உள்ள நிர்மலா அரசு உதவி பெறும் பள்ளியில் கூடைப்பந்து போட்டியில் தோற்ற மாணவர்களை உடற்கல்வி ஆசிரியர் சூகாலால் எட்டி உதைத்து சித்திரவதை செய்தார். மாணவர்களை தரையில் அமர வைத்து தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் கடுமையாக தாக்கிய வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. நன்றி.